அதற்கு நாம் தமிழர் கட்சியும் விதிவிலக்கு அல்ல என்பதை பார்க்க முடியுது. விஜய் இன்னொரு பிரேக் ஆக்சுவலாக இன்னொரு பார்த்துட்டு இருக்கோம் ராஜேஷ். விஜயுடைய இல்லத்திலிருந்து நடிகை த்ரிஷா புறப்பட்டு இருக்கிறாங்க. சற்று நேரத்துக்கு முன்பாக நடிகர் விஜயை பார்ப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு வந்திருந்த நடிகை த்ரிஷா இப்போ அவங்க கிளம்பியிருக்கிறாங்க. விஜயோட வீட்டில இருந்து அவங்க கிளம்பி இருக்கிறத நம்ம காட்சிகளாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் விஜய் தமிழக கட்சி கழகத்துடைய மெஜாரிட்டி அப்படிங்கிறது 118 வேணும் அப்படின்னும் போது அவங்க 105 அவங்க கையில இருக்கு. திமுக கிட்ட 65 இருக்கு, அதிமுக கிட்ட 64 இருக்கக்கூடிய நிலையில நடிகை த்ரிஷா விஜயை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு போயிருந்தாங்க. இப்போ அங்கிருந்து அவங்க கிளம்பி இருக்கிறத காட்சிகளாக பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் ராஜேஷ். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத பட்சத்துல அவருக்கு எந்தெந்த கட்சிகள் ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுல நீங்க பாமகவையும் குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. பாமக எந்த இடத்துலையுமே பெருசா விஜயை தாக்கி பேசல அப்படின்னாலும் ஒரு மென்மையான ஒரு தாக்குதல் லைட்டா செல்லமா தட்டுற மாதிரி தட்டி விட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அவங்க எலெக்ஷன்ஸ் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது? பிகாஸ் அவர் விஜய் சொன்னது என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. ஆப்வியஸ்லி அது ஒரு ரோலை பிளே பண்ணுமா? பிஃபோர் எலெக்ஷன் அது பெருசா இம்பாக்டா கொடுக்கல. மேபி ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் கண்டிப்பா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி பாமக ஏன் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இதுல சொல்றோம்.